ஆகி அறுவடை பொருளுமாகி ஜோதியும் சுடருமாகி சுடரொளி விளக்குமாய் நின்ற எல்லாம் வல்ல பரம்பொருளுக்கு முதல் வணக்கம். அப்படி இருந்தாலும் இதோ அமர்ந்திருக்கக்கூடிய பிரம்மர், சத்திரர், சூத்திரர், வைஷ்ணவர் என்று சொல்லக்கூடிய 4 வித வண்ணத்தார்களுக்கும் வேதம் கற்றறிந்த குரு பெரியோர்களுக்கும் எனது முதல் வணக்கம். அப்படி இருந்தாலும் இந்த கிஷ்கிந்தையை ஆளக்கூடிய 72 வல்ல வான சேனைக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய என்னுடைய நாதருக்கு மனைவியாக இருப்பார் கடலிலே நான் மாதாக பிறந்து தாரை தாரை என்னும் பெயர் படைத்து சீரும் சிறப்புமாக வாழ்ந்து வருகின்றேன். அப்படி இருந்தாலும் இன்றைய நாள் தினத்திலே அருமை பெருந்தகையார் என்று சொல்லக்கூடிய இதோ எனது பாட்டனாராக இருக்கக்கூடிய சேரியான் ஐயா இன்று மாண்டு மடிந்து இறைவன் பதி அடைந்து கொண்டிருக்கின்றார். அவர் சாலோக சாமீப சாரூப சாயுட்சம் என்று சொல்லக்கூடிய 4 அபயங்களை பெற வேண்டும் என்று இதோ எங்களுடைய பொன்னி நாடக குழுவை ஏற்படுத்தி மக்கள் கண்விழித்து கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏன்னா இத்தனை பெரிய மக்கள் கண்விழித்து கண்டுகளித்தோர்கள். ஆனால் ஐயாவோட ஆன்மா நிச்சயமாக சாந்தி அடையும் என்பது பழங்கால ஐதீகம். அப்படி இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு இறந்தால்தான் மோட்சம் என்பது கிடையாது. ஒரு மனிதனுக்கு உயிரோடும் இருக்கும் தருவாயிலே மோட்சங்கள் உண்டு. எப்படி என்றால் தனது இளமை பருவத்தில் இருந்து தாய் தந்தை சொல்லை மதித்து தாய் தந்தையும் தன்னுடனே அரவணைத்து வாழ்கின்றானே அவனுக்கு மட்டும் இறைவன் கொடுக்கக்கூடிய மோட்சம் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று சொல்லக்கூடிய 4 படிகளை கொடுத்து ஒரு மனிதன் உயிரோடும் இருக்கும் தருவாயிலே மோட்சங்கள் பெறுகின்றான். அப்படி இருந்தாலும் இப்பொழுது இருக்கக்கூடிய இளைஞர்கள் அனைவரும் உயிரோடும் இருக்கும் தருவாயிலே மோட்சங்கள் அடைய வேண்டும். அப்படி இருந்தாலும் ஐயாவாக இருக்கக்கூடிய சேரியான் ஐயா சகல விதமான மோட்சமும் அடைய வேண்டும் என்று இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு ஐயாவுக்காக இரங்கலது பாடலை பாடி எத்தனையோ கோவில் உண்டி, எத்தனையோ சாமி உண்டி, என் சாமி நீ இருக்க கோவில் தேடி போனே உன்கிட்டயே கையெடுத்து நான் வேண்டிக்கிறேன். மெல்ல உயிர் பொழைச்சி வா அப்பா, ஏன் அப்பா மனசு பதறுதையா செல்லையா. அப்பா என்ன பெத்த அப்பாவி யாசையாவி செல்ல மக வந்திருக்கு மூடிச்சு பாரப்பா. சின்ன மக வந்திருக்கு கண்மூடிச்சு பாரப்பா. என்ன பெற்ற அப்பாவி ஏயாத அப்பாவி செல்ல மக வந்திருக்கு கண் வீழ்ச்சி பாரப்பா. செல்ல மக வந்திருக்கு கண் வீழ்ச்சி பாரப்பா. செல்ல மக வந்திருக்கு கண்மூடிச்சு பாரப்பா. சின்ன மக வந்திருக்கு கண்மூடிச்சு பாரப்பா. துடி துடிக்க ரத்தம் படபடக்க சின்ன மக வந்திருக்கு கண்மூடிச்சு பாரப்பா. சின்ன மக வந்திருக்கு கண்மூடிச்சு பாரப்பா. இப்படி நீ படுத்துக்கிட்டேன் என்ன பெற்ற அம்மாயே ஏன் அம்மாயே செல்ல மக வந்திருக்கே கண்மூடிக்கு பாரம்மா. செல்ல மக வந்திருக்கே
வந்திருக்கே கண்மூழிச்சி பாரப்பா செல்ல மக வந்திருக்கே கண்மூழிச்சி பாரப்பா இந்த உலகத்திலே தாயை சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமும் இல்லை என்று சொல்வார்கள். ஏன்னா இந்த உலகத்திலே 1000 தெய்வங்கள் இருந்த போதிலும் 1000 வேதங்கள் இருந்த போதிலும் முந்தி முதல் தாய் தான், முந்தி முதல் தெய்வம் தாய் என்று சொல்வார்கள். அப்படி இந்த உலகத்திலே தாயை மதித்து சென்றால் இருக்கின்ற தெய்வமே வழி கொடுக்குமாம். அதுபோல ஒரு தாயானவள் ஒரு பிள்ளையை 300 நாள் தொந்தி வயிறு சரிய பிள்ளை ஈண்டெடுத்து அழகாக இந்த உலகத்திற்கு காட்டினாலும் அந்த பிள்ளையை தனது தோல் மேலையும் மார்மேலையும் சுமந்து வளர்த்து இந்த உலகத்திலே தான் பார்க்காதது எத்தனையோ இருக்கலாம், நான் பார்க்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, நான் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தை காட்ட வேண்டும் என்று தனது தோல் மேல ஏற்றி பார்ப்பவன் தான், அழகு பார்ப்பவன் தான் அப்பன். அப்பேற்பட்ட தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஐயா ஆண்டு மடியறதுக்கு முன்னாடி ஐயா அப்பா இருக்கக்கூடிய சிறிய தகப்பனாராக இருக்கக்கூடிய தயாளன் ஐயா சொன்னாரு, என் அப்பா பட்ட கஷ்டம்லாம் எனக்கு இப்பதான் தெரியுது, கல்லும் மண்ணும் சுமந்தலாம் என்ன கஷ்டப்பட்டு வளர்ந்தாரு அவர் சாவறதுக்கு முன்னாடி சொன்னார். அப்படிதான் தந்தை சாவுற தருணத்துலதான் தந்தையோட அருமை தெரியும்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தாலும் மாண்டு மடிந்திருக்கக்கூடிய அருமை பெருந்தகையார் சகல விதமான மோட்சமும் அடைய வேண்டும் என்று இன்னும் ஒரு தரம் எங்களுடைய கேளிக்கை குழுவின் சார்பாக பிரயத்திக் கொண்டு என்னுடைய சுவாமியை பார்க்க வேண்டும். சுவாமி தொழுமங்கை நான் செய்த பாகியமே